இயேசு கிறிஸ்து இரண்டு வித தன்மைகளை உடையவராக இருந்தார். அவர் தேவத்தன்மை உடையவராகவும் மனித தன்மை உடையவராகவும் இருந்தார். தேவத்தன்மை நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பாக அவரை பலியாக ஆக்கியது. மனிதத்தன்மை நாம் பரிசுத்தமாக நடக்க, பழுதற்றவர்களாக நடக்க அவரை நமக்கு முன்மாதிரியாக நிறுத்தியது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு இந்த உலகத்தில் வாழும்போது நம்மை போல மாம்ச சரீரத்திலே அதனுடைய சகல பலகீனங்களும் தாறுமாறுகளும் மதியீனங்களும் நிறைந்தவராகத்தான் வாழ்ந்தார். ஆனால் அவைகளால் அவர் மேற்கொள்ளப்பட முடியவில்லை. நாம் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு அடிமையிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகளை அவர் எப்படி ஜெயித்தார் என்றுதான், அவைகளால் அவர் மேற்கொள்ள முடியாதபடி தன் வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டார் என்றுதான் எபிரேயருக்கு எழுதின 1 அதிகாரம் 1 முதல் 3 விவரிக்கிறது. அவர் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினாராம். தம்மை தாமே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினாராம். இது விளங்காத ஆச்சரியமான உண்மை. அது எப்படி செய்ய முடியும் என்று அந்த வசனத்திலே சொல்லுகிறது. சகலவற்றையும் தேவ வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்கினாராம். இதுதான் உண்மை. தேவ வார்த்தை சகலவற்றையும் தாங்கும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தாங்காமல் நாம் நம்முடைய பிரச்சனைகளை கையாண்டோமானால் அது நம்மை அழித்து விடுகிறது, அமுக்கி விடுகிறது. நம் சிந்தனைகளை தடுமாற பண்ணி நாம் பலகீனர்களாக ஆகிவிடுகிறோம். பாவங்களால் மேற்கொள்ளப்படுகிறோம். கோபமும் மூர்க்கமும் அவதூறும் தந்திரமும் மற்ற சகல அவலட்சணங்களும் கொலை வரைக்கும் நம்மிடம் பாவம் உற்பத்தியாக காரணமாக இருக்கிறது. தேவ வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் காப்பாற்றும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு உரிய ஆலோசனைகளை, பலத்தை, வழிகாட்டுதலை, ஒத்தாசையை, நம்பிக்கையை இந்த தேவ வசனங்கள் நமக்கு தருகிறபடினாலே நாம் பிரச்சனைகளால் தள்ளாடுவது இல்லை, தாக்கப்படுவது இல்லை, பாதுகாக்கப்படுகிறோம். இதுதான் பெரிய ரகசியம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் செய்தார் என்று நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று என்னை கேட்கலாம். ஏனெனில் நானும் அதையே செய்யும்படி கற்பிக்கப்பட்டேன் தேவனால். நானும் அப்படி என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சகல கஷ்டங்களையும், ஏமாற்றங்களையும், தோல்விகளையும், பிரச்சனைகளையும், தவிப்புகளையும் நான் மேற்கொள்ள இந்த வசனம் எனக்கு, தேவ வசனம் உதவி செய்தது. இதனாலே நான் ஆறுதல் அடைந்தேன். இதனாலே நான் ஜெயித்தேன். அவைகளால் மேற்கொள்ள முடியாதபடி நான் தப்புவிக்கப்பட்டேன், பாதுகாக்கப்பட்டேன். என்னை சுத்திகரித்து கொள்ள முடிந்தது. மற்ற மனுஷர்கள் இதே சூழ்நிலையில் தேவ வசனம் இல்லாத மேல் இருந்திருப்பார்களானால் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். நான் வசனங்களால் என்னை சுத்தமாக வைத்துக்கொள்ள முயலும்போது இந்த வசனங்கள் எழுந்து நின்று எனக்கு தைரியத்தை கொடுத்தன, நம்பிக்கையை கொடுத்தன. இதனால் நான் பாதிக்கப்படவில்லை. இதை நான் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். பாவ சரீரம் நம்மை விட்டு ஒழிந்து போயிற்று என்று ரோமர் 6 அதிகாரம் 6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எனக்கு கண்களை திறந்து விட்டது.
என்னிடத்தில் பாவமே வர முடியாது என்ற நிச்சயத்தை, உறுதியை இது கொடுத்தது. எப்படி கண்ணில்லாதவன் காண முடியாது, காதில் செவிடானவன் கேட்க முடியாது, முடவனால் மரம் ஏற முடியாது என்பது போல பாவ சரீரம் இல்லாதவன் பாவம் செய்ய முடியாது. என்னிடத்திலிருந்து எந்த பாவம் மேற்கொள்ள முடியாது, என்னால் இச்சிக்க முடியாது, என்னால் எந்த ஆசைக்கும் அடிமையாக முடியாது. நான் பாவத்துக்கு செத்தவன் என்று நான் கண்டுபிடித்தேன். இது எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது, தைரியத்தை கொடுத்தது. நான் இருந்த வறுமையிலும் நெருக்கங்களிலும் பண ஆசை இல்லாதவனாக இருக்க முடிந்தது. என்னுடைய நெருக்கங்கள் என்னை மேற்கொள்ளும்போது பண ஆசை வரத்தான் செய்யும். என்னை சுற்றிலும் இருப்பவர்கள் பண ஆசை பிடித்தவன் என்று சொன்னார்கள். ஆனால் நான் மிகவும் தைரியமாக அவர்களுக்கு பதில் சொன்னேன், பண ஆசை என்னை மேற்கொள்ள முடியாது என்று. என்னுடைய யோசனைகள் பலவிதமாக தாறுமாறாக இருந்தன. ஆனால் பண ஆசைக்கு மட்டும் என்னிடத்தில் இடமில்லை. கண்களின் இச்சைக்கு என்னிடத்தில் இடமில்லை. இது போன்ற பலவித மோகங்கள், துர்க்காரியங்கள், அவதூறுகள் என்னை மேற்கொள்ள முடியவில்லை. இதை நான் கண்டு ஆச்சரியப்பட்டேன். தெய்வ வசனம் என்னை காக்கிறது என்று நான் பூரிப்புள்ளவனானேன். இப்படித்தான் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை இயேசு கிறிஸ்துவும் தன் காலத்திலே, தன் வாழ்க்கையிலே நடத்தி கொண்டார். அவர் மனுஷனாக, அந்த எபிரேயர் 1 அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது. பங்காக, வகை வகையாக முந்தின காலங்களில் தேவன் மனுஷர்களை சந்தித்த தேவன் இப்பொழுது தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் என்று சொல்லுகிறது. திருவுளம் பற்றினார் என்றால் என்ன? அவரை நமக்கு முன்மாதிரியாக வைத்து அவரை கொண்டு நமக்கு பேசுகிறார். மனுஷன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்தமாக நடந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து, படிப்பறிவில்லாத மனுஷன் இயேசு கிறிஸ்து, வறுமையிலே வாழ்ந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து. ஆனால் இவைகளால் பாதிக்கப்படாமல் தேவனுக்கு முன் பழுதற்றவராக நின்ற இயேசு கிறிஸ்து. இதனால்தான் தேவன் அவரை உயர்த்தி தன்னுடைய உலகங்களுக்கெல்லாம் அவரை சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று படிக்கிறோம். தன்னுடைய சிருஷ்டிப்புக்கெல்லாம் அவரை சுதந்திரவாளியாக நியமித்தார். ஒரு சாதாரண மனுஷன் எவ்வளவாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். காரணம், அவர் தன்னுடைய குமாரன் என்பதனால் அல்ல, அவர் மாம்சத்திலே பாவமில்லாமல் தன்னை சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததினாலே. அவருக்கும் பிரச்சனைகள் இருந்தது. பிரச்சனைகளை அவர் தன்னை மேற்கொள்ள விடாதபடி சுத்திகரித்து கொண்டதினாலே பிரச்சனைகளால் அவர் பாதிக்கப்படவில்லை. அது ஒரு கடைசி வரைக்கும் அவர் தரித்திரர் தான், கடைசி வரைக்கும் அவர் தச்சர் தான், கடைசி நாள் வரைக்கும் அவர் படிப்பறிவில்லாதவர் தான். அவர் வாழ்க்கை அந்தஸ்து மாறவில்லை, அவருடைய பிரச்சனைகள் தீரவில்லை. இருந்தாலும் அவைகளால் அவர் பாதிக்கப்படவில்லை என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நாம் தேவனை நோக்கி என்னுடைய பிரச்சனைகளை தீரும் என்று தவித்து சஞ்சலப்பட்டு அவரை கூப்பிடுகிறோம். ஆனால் அவர் அப்படியெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. பிதா காண்பிக்க செய்கிறது எதுவோ அதே என்று குமாரன் தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார் என்று எல்லா சூழ்நிலையிலும் தேவன் காண்பிக்கிறதை மட்டும் செய்து வாழ்ந்தபடினாலே அந்த எளிய தரித்திரமான வாழ்க்கையிலும் தேவன் அவரை நீதிமானாகும்படிக்கு ஒரு வழியை காண்பித்து கொண்டிருந்தார். நீதியை மட்டும் செய்து அக்கிரமத்தை விட்டு விலகி வாழ வழி காண்பித்து கொண்டுதான் இருந்தார். இதனால் அவர் சுத்தமுள்ளவராக தேவனுக்கு முன் நிற்க முடிந்தது. இதைத்தான் நான் பார்க்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் காண்பிக்கிறது எதுவோ
அதை நான் தேடி பார்த்து அதன்படி மாத்திரம் செய்கிறேன், அதன்படி மாத்திரம் செயல்படுகிறேன். நெருக்கங்கள், தோல்விகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் பொறுமையை இழக்க வைக்கின்றன. நாம் எரிச்சல் அடைகிறோம். ஆனால் அவைகள் மத்தியிலே தேவன் எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். நாம் பொறுமையாக இருக்க இருக்க வழி திறக்கத்தான் செய்கிறது. நம் பிரச்சனைகளை பார்க்காமல் அவைகள் மத்தியிலே தேவன் காண்பிக்கிற வழி எது என்று மட்டும் நான் கவனித்து பார்க்கிறேன். அவர் எனக்காக பலவித வார்த்தைகளை எனக்கு அருளித்தான் சென்று போயிருக்கிறார். என்னுடையவை எல்லாம் உம்முடையவை, உம்முடையவை எல்லாம் என்னுடையது என்று இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் சொல்லுகிறார். அவருடைய எல்லாம் என்று அவர் சொல்வது என்ன என்று யோசித்து பாருங்கள். சிலுவையின் வலிகள், அவமானங்கள், கொடுமையான அந்த நிலையில் அவைகள் எல்லாம் உம்முடையது. என்னை அவமானப்படுத்துகிறவர்கள் உம்மை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை அடிக்கிறவர்கள் உம்மை அடிக்கிறார்கள். எதுவுமே என்னுடையது இல்லை, எல்லாம் உம்முடையது. உம்முடையதெல்லாம் என்னுடையது. நீர் எனக்காக வைத்திருக்கிற மகிமை, ஜெயம், உன்னதமான வாழ்க்கை அது என்னுடையது. இந்த சிலுவையை என்னை விட்டு நீக்கப்படும் என்று நாம் தவிப்பின் மத்தியிலே கூப்பிட்டு இருப்போம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. இவையெல்லாம் உம்முடையது, ஜெயமோ என்னுடையது என்று அவர் அவைகளை அணைத்து கொண்டார். நானும் இதை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடையது எல்லாம் உம்முடையது, என்னுடைய பிள்ளைகள் உம்முடையது, என்னுடைய வறுமை உம்முடையது, என்னுடைய கஷ்டங்கள் உம்முடையது, எனக்கு இருக்கிற அவமானங்கள், போராட்டங்கள், நான் சந்திக்கிற மேற்கொள்ள முடியாத சிரமங்கள் எல்லாம் உம்முடையது. அவைகளை நீர் கையாள காண்பிக்கிற வழியில் நான் நடக்கிறேன். அப்பொழுது அதனால் வரக்கூடிய மகிமையும் கனமும் என்னுடையது. இதனால் நான் எந்த பிரச்சனையும் என் கையில் எடுத்துக்கொள்வது இல்லை. அவரை சார்ந்து கொண்டு சகலவற்றையும் தேவன் அருளுகிற வசனத்தினாலே தாங்குகிறேன். இப்படி பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தார் என்று படிக்கிறோம். இதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்வதற்கு நான் அவருடைய குழந்தையாக என்னை கவனித்து பார்க்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். நீ உன் பாதப்படியாகும்படிக்கு உன் சகல எதிரிகளையும் நான் மேற்கொண்டு உனக்கு கீழாக்குவேன். நீ அவைகளை மேற்கொண்டு மிதித்து மேலே ஏறி வந்து ஜெயமுள்ளவனாக உன்னை மாற்றுவேன். என் வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொள். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். எப்படி? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆமாம், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். உன் குழந்தைகளை பார்த்து, கீழ்ப்படியாத பிள்ளைகளை பார்த்து புலம்ப வேண்டாம். அவன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். கடன்காரலை குறித்து பயப்பட வேண்டாம். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் வலது பாரிசத்தில் வந்து உட்கார். இதுதான் இயேசு கிறிஸ்து செய்தது. என் வலது பாரிசத்தில் வந்து உட்கார். நமக்கு தேவன் வார்த்தையை கொடுக்காமல் நாம் ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த வார்த்தை இதுதான்: நீ என் நேசகுமாரன், நான் உன்னை ஜனிப்பித்தேன், நீ என் வலது பாரிசத்தில் வந்து உட்கார். உன் எதிரிகள் எல்லாவரையும் நான் உன் பாதப்படியாக்கி போடுவேன். இதுக்கு மேலே ஒரு வசனம் வேணுமா? இல்லை. இதுக்கு மேலே தேவன் நம்மை தைரியப்படுத்த வேண்டி வருமா? இல்லை. நீ பேசாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். பண கஷ்டங்கள் போன்ற பிரச்சனைகள் வெளியில் இருக்கிறது. அவைகள் மட்டுமல்ல, நமக்குள் இருக்கிற மூர்க்கங்கள், தந்திரங்கள், மோகங்கள்,
எல்லாவற்றையும் என்று அவர் சொல்லுகிறதுனாலே உள்ளே இருக்கிற எதிரியும் வெளியே இருக்கிற எதிரியும் எல்லாவற்றையும் அவர் நமக்கு பாதப்படியாக்கி போடுவார். இதனாலே நாம் தைரியமாக இயேசு கிறிஸ்துவை போல அமர்ந்திருக்கலாம். பிதாவினுடைய வலது பார்சத்திலே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு. அப்படி என்றால் என்ன? நீக்கப்பட்ட இடத்திலே பாவம் இருக்காது. நீக்கப்படுவதற்கு முன் பாவங்கள் இருக்கும். இப்படி நம்பிக்கைகளை அவர் கொடுக்கும் பொழுது அங்கு பாவத்துக்கு இடமில்லை. அவர் பார்த்து கொள்ளுகிறார் என்று நாம் விட்டு விடுகிறோம். இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். விட்டு விடுகிறோம் என்றால் என்ன? அங்கு இளைப்பாறுதல். நம்பிக்கையும் தேவன் தருகிறார். அந்த நம்பிக்கை நமக்குள் இளைப்பாறுதலை உண்டாக்குகிறது. பிரச்சனைகள் மத்தியிலே இளைப்பாறுதல், புயல்களின் மத்தியிலே இளைப்பாறுதல், அமைதி. இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை. இதைத்தான் தேவன் வசனம் எனக்குள் உண்டாக்குகிறது. நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீ என் வலது பார்சத்தில் உட்கார். இப்படி செய்யும்போது தான் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டாகிறது. இந்த மனுஷனை பார்த்து ஒத்துப்பார் என்று சொல்லி அவரை கொண்டு நமக்கு திருவுளம் பற்றுகிறார். அந்த மனுஷனிடத்திலிருந்து கற்றுக்கொள். அவரை நமக்கு முன்மாதிரியாக நிப்பாற்றி வைத்து சொல்லுகிறார். பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு எப்படி செயல்படுகிறது என்று விளக்கமாக அவரை பார்த்து கற்றுக்கொள். சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். நம்முடைய புத்தியினாலே தேவ சாயலை அடைந்து விட முடியாது. அவர் சாந்தமாக இருக்கிறார் என்று நான் சாந்தமாகவும், அவர் இதயத்தில் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் என்று இதயத்தில் சுத்தமுள்ளவனாகவும் நான் மாறிக்கொள்ள முடியாது. ஆவியிலே எளிமையாக இருக்கிறார் என்று நாம் ஆவியிலே எளிமையும் அடைய முடியாது. மனத்தாழ்மையை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னதினாலே மனத்தாழ்மையை நான் சுதந்திரித்து கொள்ள முடியாது. அவரை உத்து பார்த்து அவரிடத்தில் விழுந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தான் மனத்தாழ்மை வரும். மனத்தாழ்மை என்பது அழகான வார்த்தை. அதை உச்சரிக்கும்போது ஒரு பக்தியான தோற்றம் இல்லை. மனத்தாழ்மை என்பது ஒரு மனநிலை. அது வெளி தோற்றத்தில் காணப்படாது. அதை யாராலும் என்னிடத்தில் இருப்பதை கண்டுபிடிக்க முடியாது. சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் தேவனுக்கு முன் என்னை மனத்தாழ்மை உள்ளவனாக நிறுத்தும். அப்பொழுதுதான் கிருபை எனக்கு கிடைக்கும். என்னுடைய உண்மையான மனத்தாழ்மை தேவன் ஒருத்தரே கண்டுபிடிக்க முடியும், காண முடியும். நாம் அவரை ஒத்து பார்த்து கண்டுபிடிக்கலாம். நான் ஒரு கிரியும் செய்ய மாட்டேன், பிதாவிடம் விட்டுவிட்டு விசுவாசத்திலே அமர்ந்திருப்பேன். அதான் சாந்தம், அதான் மனத்தாழ்மை. என்னால் முடியாது, அது மனத்தாழ்மை. பிதாவிடம் விட்டுவிட்டேன், அது நம்பிக்கையின தருகிற தைரியம், அதான் சாந்தம். இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டோமானால் நாம் ஜெயிக்கலாம். இயேசு கிறிஸ்துவிடம் இதைத்தான் நான் கண்டுபிடித்தேன். அவர் பாவமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டதினாலே பிதா இப்போது அவருடைய சிருஷ்டிப்பு அனைத்துக்கும் அவரை சுதந்திரவாளியாக நியமித்தார். நாமும் அவருடைய பிள்ளையாகும்போது பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை தேவ வசனத்தினாலே நமக்குள் உண்டாக்கிக் கொள்வோமானால் ஏமாந்து போக மாட்டோம். தேவன் நம்மை அங்கீகரிப்பார். ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவதனாலே ஆண்டவர் என்னை நோக்கி பார்ப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவை நமக்கு சுட்டி காண்பிப்பது இதைத்தான் புரிய வைக்கிறது. அவர் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினதினாலே உலகம் எங்கும் சுற்றி பார்க்கிற அவருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலே நிலைத்தது. இவர்தான் நான் தேடுகிற மனுஷன் என்று அவரை உயர்த்தி தன்னுடைய சிருஷ்டிப்பு அனைத்துக்கும் அவரை சுதந்திரவாளியாக நியமித்தார். காரணம், அவர் தம்மையாலே தாமே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார்.
தேவ வசனம் அதற்கு உதவி செய்தது. இதைத்தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசி விசுவாசி என்றால் இதைத்தான் விசுவாசிக்கும்படிக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவதற்கு அல்ல, என் பிரச்சனைகளை பாரும் என்று கதறுவதற்கு அல்ல. ஆண்டவரை பற்றி நாம் தேவையில்லாமல் பேசி பேசி வீண் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறோம். பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் வசனத்தை பற்றி கொள்வதனால்தான் நாம் அடைய முடியும். அப்பொழுதுதான் என்னுடைய விசுவாசம் ஜெயமுள்ளதாகும். ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு தெளிவாய் கொடுக்கிறது. அவர் தழும்புகளாலே குணமானோம் ஒரு முற்றுப்புள்ளியோடு அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதற்கு தொடர்ச்சி இல்லை. அப்படியானால் எல்லா நோய்களும் சுகமாய் இருக்க வேண்டும். ஆகும், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்காத வரைக்கும் அந்தந்த வார்த்தை நம்மிடம் பலிப்பதில்லை. பாவ சரீரம் ஒழிந்து போய்விட்டது என்று விசுவாசிக்காத வரைக்கும் பாவ சரீரம் ஒழியாது. அவர் என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்காத வரைக்கும் நோய்கள் நீங்காது, பலவீனங்கள் நீங்காது. அவர் தழும்புகளால் சுகமானோம் என்று விசுவாசிக்காத வரைக்கும் நம்மிடத்தில் நோய்களும் பலவீனங்களும் இருக்கத்தான் செய்யும். நான் என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் நோய் என்னை விட்டு நீங்குவது இல்லை. பிசாசின் கிரியையிலே அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் பிசாசின் கிரியையில் அழிக்கப்பட்டு தானே இருக்க வேண்டும். நான் அதை விசுவாசிக்கிறேன். இதனால் பிசாசை குறித்த பயம் எனக்கு இல்லை. ஏனெனில் அவனாலே என்னிடம் எந்தவித கிரியையும் செய்ய முடியாது. ஏனெனில் பிசாசின் கிரியைகளை அவர் அழித்து விட்டார் என்று நான் கண்டுபிடித்தேன். இப்படித்தான் வசனங்களை விசுவாசிக்க வேண்டும். இப்படித்தான் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிசாசை அழியும் என்று நான் ஜெபிக்க வேண்டாம். அவர் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். மற்ற இடங்களிலெல்லாம் பிசாசின் கிரிகளை பார்க்கிறோம், மற்ற மனுஷர்களிடம் பார்க்கிறோம். ஆனால் என்னிடத்தில் அது முடியாது. எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனெனில் நான் விசுவாசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பிசாசு செத்து போனவன், செயல்பட முடியாதவன். அவனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்கக்கூட முடியாது. ஏனெனில் வசனங்களாலே சகலவற்றை நான் தாங்குகிறேன். இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொண்ட டெக்னாலஜி இது. வசனங்களாலே சகலவற்றையும் தாங்குவது. நானே தாங்க முடியாது. பிசாசை எடுத்து சண்டை போட முடியாது, பாவங்களை எடுத்து சண்டை போட முடியாது. வசனங்களாலே தாங்குவது கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்தது. கிறிஸ்து போன வழி, நானே வழி. இதுதான் அவர் வழி. பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு இதனால் உண்டாகும். நாம் கிறிஸ்துவை போல சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவளாகவும், கிறிஸ்துவை போல பழுதற்றவளாகவும். பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு என்றால் என்ன? பழுதற்ற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, எப்படி கவனித்து பாருங்கள், நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீக்கப்பட்ட பின் நான் பழுதற்றவனாக இயேசு கிறிஸ்துவை போலவே முழுக்க மாறியிருப்பேன். மாசற்றவனாகவே மாறியிருப்பேன். குற்றமற்றவனாகவே மாறியிருப்பேன். தேவனால் கூட என்னை குற்றம் சொல்ல முடியாது. பழுதில்லாத ஒரு வாழ்க்கையை அவருக்கு முன் நான் இயேசுவை போலவே நிலை நிறுத்துவேன். அசைக்க முடியாதபடி கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடாக அது நிற்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு முறை கழுவினால் போதும். பழுதற்ற ஒரு வாழ்க்கை, மாசற்ற ஒரு வாழ்க்கை, கண்டிக்க முடியாத ஒரு வாழ்க்கை அது எனக்கு தந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இப்படித்தான் அவர் வார்த்தையினாலே சகலவற்றையும் நாம் தாங்க வேண்டும். வார்த்தை இருக்கிறது, அதன் பயன்பாட்டை நாம் அறியவில்லை.
இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம். அடிக்கடி பாவம் செய்துட்டு உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவும் என்று கதறுகிறோம் முட்டாள்தனமாக. அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை கூட கண்டுபிடிக்கவில்லை. சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றால் எவ்வளவு பெரிய வார்த்தை! நான் எவ்வளவு தூரம் அவரை போல உன்னதமான தன்மைகளை அது எனக்கு தந்துவிட்டது என்று பார்க்கலாம், புரிந்து கொள்ளலாம். புரியாமல் தான் நாம் இருட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அடிமைகளாக ஜெயிலுக்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். சிறை கதவு திறந்திருக்கிறது என்று தெரியாதபடி அவர் என்னை விடுதலாக்கி விட்டார். நான் வெளியே வர வேண்டியதுதான் என் வேலை. பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு என்னை எவ்வளவு பெரிய ஒரு மனுஷனாக மாற்றியிருக்கிறது. அவரை போல பழுதில்லாதவன். அப்படியானால் என்ன? திரும்ப என்னால் பாவம் செய்ய முடியாது, திரும்ப என்னால் குற்றமுள்ளவனாக முடியாது. பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்கு தந்திருக்கிறது. பாவங்களை நீக்கின பின் இன்னும் பாவம் உண்டாகுமானால் அதன் பெயர் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பா? இல்லை. பாவமே செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை. இவ்வளவு பெரிய ஞானம்! அவரே தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வசனம் சொல்லுகிறது. படிக்கிறோம், கடந்து போகிறோம். தாஜ்மஹாலை பார்த்துவிட்டு அது என்னுடைய அழகை புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு கட்டடம்னு கடந்து செல்வான். அதுபோல தான் நாமளும் இருக்கிறோம். அவரே, அதாவது இயேசு கிறிஸ்துவே தேவனாலே எனக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். என்னை முழுக்க பரிசுத்தமாக்கி நீதிமானாக்குகிறார். நீதிமானாக்கி, பரிசுத்தமாக்கி, நீதிமானாக்கி அவருடைய ஞானத்தை எனக்கு தந்து, ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். மீட்பும் என்றால் என்ன? என்னிடத்தில் எந்தவித குறைகளும் இருக்க முடியாது, மாசு இருக்காது, நாவிலே குற்றம் இருக்காது, சிந்தனையிலே தடுமாற்றம் இருக்காது, குறைகள் இருக்காது. கரை திரை ஒன்றும் இல்லாதவனாக நான் அவருக்கு முன் நிற்கிறேன். இதைத்தான் மீட்பு என்று சொல்லுகிறோம். எந்தவித குறையும், எந்தவித பலகீனமும், எந்தவித தடுமாற்றமும், எந்தவித மதியீனங்களும், சகலவற்றுக்கும் முடிவு இந்த மீட்பு கொடுக்கிறது. சகலவற்றையும் ஒரே அடியாக நீற்றி என்னை சுத்திகரித்து விடுகிறது. திரும்ப என்னிடத்தில் மதியீனம் வர முடியாது, கனவீனம் உண்டாகாது. தேவ தன்மைகள் தான் என்னிடம் காணப்படும். இப்படிப்பட்டது தான் மீட்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்த பின் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு மனுஷனும் உண்டாயிருக்கும். இதனால் தான் அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக ஆயிட்டார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஆமாம், ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி கிழவிங்க பேசுகிற பேச்சாகத்தான் நம்முடைய விசுவாசம் இருக்குது. அர்த்தமே இல்லாமல், அதை புரிஞ்சிக்காமல், உணர்வு இல்லாமல், ஏனோ தானோன்னு வசனங்களை புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு உண்டானது நம்மளுடைய கவலை. என் பிள்ளை படிக்கலை, என் குடும்பத்தில் பிரச்சனை, மாமியாரால் பிரச்சனை, என் குடும்பத்தில் இந்த மாதிரி சண்டை, எனக்குள்ள எரிச்சல், கோபம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கசப்பு, பிள்ளைகள் தகப்பன் மேலே கசப்பு, மனைவிக்கு புருஷன் மேலே கசப்பு, எரிச்சல், கோபம். எங்கெங்கே இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட இருக்காரு? அறியாமை தாங்க இருக்கேன், அறியாமை தான் இருக்கேன். நான் என்ன செய்யட்டும்? அறியாமல் தாங்க இருக்கேன். எல்லா இடத்துலையும் அறியாமல் பூந்து விளையாடுது. நான் மனம் நொந்து போய் தான் இதெல்லாம் சொல்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஞானத்தை கற்றுக்கோங்க, புத்தியை சுதந்திரிங்க. அதுதாங்க முக்கியம். அது இல்லாமல் எதையுமே நீங்கள் ஆண்டவர்கிட்டேருந்து சாதிக்க முடியாதுங்க. ஞானத்தை கேளுங்கன்னு தான் சொல்கிறாரு. ஒருவன்
ஞானத்துக்கு குறை உள்ளவனாய் ஆனால் தேவனிடத்தில் கேட்க கடவன். யாக்கோபு அழகாக பேசுகிறாரு. அவர் ஒருவரையும் கண்டிக்க மாட்டார். ஏன்டா ஞானத்தை கேட்குற, எவ்வளோதான்டா உனக்கு கொடுக்குறது, கண்டிக்க மாட்டார். அவர் அளவில்லாமல் நமக்கு கொடுப்பார். சாலமோனுக்கு கொடுத்தாக்கா எனக்கு ஏன் தர மாட்டார்? என்ன அவருடைய பிள்ளைன்னு நினைக்கிறார்ல. சாலமோனுக்கு அப்படிலாம் சொல்லலை. சாலமோனை குறித்து தாவீதின் பிள்ளைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கேன். நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு அப்போ அதிக ஞானத்தெல்லாம் கொடுப்பாரு. இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அளவெல்லாம் ஞானத்தை கொடுப்பாரு. நம்ம புரிஞ்சுக்கிடாமல் தான் ஞானம் இல்லாமல் இருக்கோம். ஞானம் இல்லாமல் இருக்கோம். உங்களை புத்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை வளர்க்க தெரியலை, பணத்தை கையாள தெரியலை, நேரத்தை பயன்படுத்த தெரியலை, மற்றவங்கள்ட்ட பேசுகிறது எப்படின்னு தெரியலை, வேலையில் அவளை கஷ்டங்களை சமாளிக்கிறது எப்படின்னு தெரியலை, நிந்திக்கிறவனை சமாளிக்க தெரியலை, பொறுமையாக இருக்க முடியலை, எரிச்சலும் கோவம் கொப்பளிக்குது. நம்மளால் இளைப்பாறுதலாக எப்போதுமே இருக்க முடியலை. ஏன்னா ஞானம் இல்லை. ஏன்னா நான் சுத்திகரிக்கப்பட்டதையே புரிஞ்சுக்கிடலை. நம்ம வசனங்களை புரிஞ்சு கொள்ளாத வரைக்கும் தேவன் நம்மகிட்ட எந்தவித உதவியும் செய்ய முடியாதுங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் கதறுங்க, கூப்பிடுங்க, குப்பால போடுங்க, உபவாசம் இருங்க, ஒன்றும் நடக்காது. வசனங்களை புரிஞ்சுக்கோங்க. தேவ வசனத்தினால தான் சகலவற்றையும் தாங்க முடியும். பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்படி தான் சொல்லுது. தம்மாலே தாமே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்ணினார்னு சொல்லி, தம்மாலே தாமே வசனத்தை கொடுத்துட்டாரு. அவருக்கு கொடுத்த வசனம் ஒன்று, நமக்கு நிறைய வசனங்கள், அளவில்லாத வசனங்கள். அதனால் நாம் தம்மாலே நம்முடைய விசுவாசத்தினாலே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணத்தான் ஆகணும். அப்பந்தான் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். இயேசு கிறிஸ்து கொடுத்த மகிமையை நமக்கு தருவாருங்க. அவைகள் எதுவுமே நீங்களே, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்குள்ளே பேச்சிருக்கீங்க, நான் மறித்து போயிட்டேன், கிறிஸ்து தான் எனக்குள்ளே பேச்சிருக்கான்னு சொல்கிறதுனால ஒரு மேஜிக் உண்டாயிடாது. அது ஞானம், அது பரிசுத்தம், அது நீதி, அது முழுமையான மீட்பு. நான் இல்லை, கிறிஸ்து தான் எனக்குள்ளே பேச்சிருக்கான்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? அதில் ஞானம் இருக்குது, அதில் முழுமையான பரிசுத்தம் இருக்குது, அதில் முழுமையான நீதி இருக்குது, பழுதற்ற ஒரு மீட்பு இருக்குது. அதை நீங்கள் அடையணும். அதுக்கு தான் சொல்கிறோம். இது ஏதோ ஒரு பக்தி மார்க்கம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துனாக்க தேவன் பிரியப்படுவார்னு நான் சொல்கிறது போல், சொல்கிறது போல், இன்னும் ஆவி இனி நான் இல்லை, கிறிஸ்து தான் எனக்குள்ளே பிழைச்சிருக்கான்னு சொல்கிறதுனால உங்கள்கிட்ட எந்த வித மாற்றம் உண்டாகலைன்னா அங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதையும் ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது உண்மை. நான் இல்லை, கிறிஸ்து தான் எனக்குள்ளே இருக்கான்றது ஒரு உண்மை. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும்.